ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வீப் ஷாட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வீப் ஷாட் எந்த லென்த் ஆடலாம், என்ன லைன் ஆடலாம்னா, லென்த் வந்து குட் லென்த். ஸோ பவுலர் குட் லென்த்லேயே நிறைய போட போது நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டெப் டவுன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்வீப் ஷாட்டும் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு ஷாட்டு. ஸோ குட் லென்த்து லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் ஸ்வீப் வந்து நம்ம எந்த லைனாக இருந்தாலும் ஸ்வீப் அடிக்கலாம். பட் கன்வென்ஷனலாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாங்கன்னா மிடில் அண்ட் லெக், ஒரு லெக் ஸ்பின்னர்னா லெக் ஸ்டம், அவுட் சைட் லெக் ஸ்டம்னா நம்ம ஸ்வீப் எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஃபுட்டு பாலோட லைனுக்கு நேராக பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பேட்டு முடிஞ்ச அளவு பாலோட பிச்சுக்கு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்க பாருங்க. ஓகேவா? லைன் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட் கவர் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஃபுட் நேராக அந்த லைனை வர வச்சு அதுக்கப்புறம் பேட்டை நல்ல பாலோட பிச்சுக்கு முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிங்க. பாலோட ஹைட்டுக்கு பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நல்ல பேட்டிங் செட்டப் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பவுலர் கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆனதும் உங்களோட ஃப்ரண்ட் ப்ரெஸ், ஸோ அது டிசிஷன் மேக்கிங்க்கும் அக்யூரசிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்ல ஸ்ட்ரைட். ஸோ நல்ல ஸ்ட்ரைட் வித் பேக் லிஃப்ட், ரீச் வித் பேக் லிஃப்ட். ஸோ நல்ல ஒரு ரீச் பேக் லிஃப்ட். நீங்கள் பேக் லிஃப்ட் பண்ணும்போது இப்போ பேட்டோட டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனில் உங்கள் பேட்டோட ஃபேஸ் வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும். இங்கே இருந்து உங்களோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நல்ல பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் உங்கள் வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹை டு லோ. ஓகேங்களா? ஸோ நீல் பண்ணி ஹை டு லோ ஆன் த பால். பாலுக்கு மேலேருந்து பேட் வந்து அடிக்கணும். உங்கள் சின்ன உங்கள் நீக்கு நேராக வந்துடும். நல்லா ஹை டு லோ அடித்து அண்ட் தென் ரோல் பண்ணுங்கள். உங்களோட ரைட் எல்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த பேடுக்கு ஃப்ரண்ட்டில், உங்கள் லெஃப்ட் பேடுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டோட பேடுக்கு அலைன் ஆகிடும். ரெண்டு எல்போவும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹை டு லோ அடித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணாதீங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸ்வீப் நல்லா கண்ட்ரோல்டாக ஜென்டிலாக அடித்தாலே போயிடும். நல்லா பேலன்ஸுக்கு நீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடிச்சுட்டு ட்ரில்ஸ் பண்ணும்போது அடிச்சுட்டு அப்படியே பேட் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட பேக் லிஃப்ட் டவுன் ஸ்விங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மேக் ஷுர் உங்கள் ஹெட்டு நல்லா போயிருக்கணும். நல்ல எக்ஸ்டென்ஷன், கண்ணு நல்ல பால் கிட்ட சப்போர்ட்டுக்கு நல்லா நீல் பண்ணிக்கோங்க. ஓகே? இது ஒரு கன்வென்ஷனல் ஸ்வீப் ஷாட். ஸோ இந்த ஸ்வீப் ஷாட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரௌண்ட் ஸ்கொயர் லெக் டு மிட் விக்கெட் இந்த ரீஜனில் போகும். ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னலான ஸ்வீப் ஷாட். ஸோ அந்த ஃபூட்டை யூஸ் பண்ணி, ஃப்ரண்ட் ஃபூட்டோட அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபீல்டர்ஸை மேனிபுலேட் பண்ணி எப்படி ஆடலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.